7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதை பாருங்கள், இதை பார்த்து வச்சுங்க, அடுத்த முறை யூஸ் ஆகுங்க. பாருங்கள், 07க்கு 52 ஏபி, 56க்கு 06 ஏபி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த 07 அப்படின்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 52 வரும். அது கரெக்டாக வந்து நமக்கு 52 அப்படின்னு 4ஆம் தேதி வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 56க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் கரெக்டாக வந்து 06. ஓகேவா? ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் கரெக்டாக வந்து 06. அதுக்கு எதுவுமே திரும்பலை, டைரெக்டாக தான் எல்லாமே. 07க்கு 52. அப்புறம் பார்த்திங்கன்னா 22. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணால், ரெண்டாவது 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால், மூணாவது ஃபுல் ஆப்போசிட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 நம்பர் ஃபுல் ஆப்போசிட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, அப்புறம் ரெண்டுமே வந்து அப்படியே டைரெக்டாக ஏபி 22க்கு அப்படியே 22 வந்திருக்கு. இது பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை உங்களுக்கு யூஸ் ஆகும். அதோட பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 60ன்ற நம்பருக்கு அப்படியே 06. அது கீழே இருக்கிற 77க்கு நமக்கு இங்கே கரெக்டாக அப்படியே 22. அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் வந்து ஒரு 07 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 நாளுமே கரெக்டாக அப்படியே இருக்கும், எதுவுமே மாறாமல். இப்போ நமக்கு திரும்பவும் வந்து இதே மெத்தடில் இந்த மாதத்தில் வரும்போது அதை கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா, இந்த 60, 77, 07, இங்கே 07, 56, 22 அப்படின்ற நம்பரு கரெக்டாகவே இருக்கும். இந்த 56க்கு பார்த்திங்கன்னா இங்கே 60, இந்த 07க்கு பார்த்திங்கன்னா இங்கே 07, இந்த 22க்கு நமக்கு இங்கே திரும்ப வந்து 77. அந்த மாதிரி இந்த மாதத்தில் திரும்ப வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்து வச்சிங்க. இந்த 52, 06, 22ன்ற நம்பரு பார்த்து வச்சிங்க. அதுவும் இல்லாமல் நேற்று இதில் வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் இந்த 65, 26 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 26, 65 வந்தது. அது கீழே இந்த 74ன்ற நம்பர் பிசியில் 74 வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 82 அப்படின்ற நம்பர் வரலாம் அப்படி எடுத்துருந்தோம். நான் பார்த்திங்கன்னா இந்த 74க்கு 29 அப்படின்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 84, இந்த 89 அப்படின்ற நம்பரில் இங்கே 84 வந்தபோது இந்த பிசியிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே ஆப்போசிட் பண்ணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம கரெக்டாக பாருங்கள், இந்த 42ன்ற நம்பருக்கு இங்கே 29 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 42ன்ற நம்பருக்கு 29 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இப்போ நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன மாதம் பி போர்டில் நமக்கு 4ன்ற நம்பரு 3 தடவை தான் வந்திருக்கு. 3 தடவை வந்திருக்குன்னா எப்படி எப்படின்னா 46, 42, அடுத்து பார்த்திங்கன்னா 45. ஓகேங்களா? 45ன்ற நம்பரு 47. ஓகே, 47. இப்போ நமக்கு இந்த 42, 47, இந்த 45, 46. ஓகேங்களா? இப்போ இந்த 42க்கு 47 வரும்போது இந்த 46க்கும் இந்த 45க்கும் நமக்கு ஆப்போசிட் ஒரு நம்பரு கேமில் வரணும். ஓகேங்களா? அதனால் அது இந்த மாதத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 29ன்ற நம்பர் இந்த 42க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 29 திரும்பி இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் நமக்கு எத்தனை 2 இருக்குது பாருங்கள், அதனுடைய நம்பரும் திரும்ப நமக்கு இது பாருங்கள் 52ன்னு இருக்குது. இந்த நம்பரெல்லாம் திரும்பி அதே மாதிரி இந்த 29ன்ற நம்பர் மாதிரி திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது கரெக்டாக அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 503, இந்த 652, அப்புறம் இந்த 811 அப்படின்ற நம்பரில் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு முந்தநாத்தி வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த 03 அப்படின்ற நம்பரு இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1ஆம் தேதி நமக்கு கரெக்டாக ஏபி 03 வச்சு இந்த இந்த ஏ போர்டில் இருக்கிற 5 கரெக்டாக இங்கே 1ஆம் தேதி சி போர்டில் 5ன்ற நம்பரு வந்துச்சு. அதே மாதிரி 2 நாள் விட்டு நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 652ன்ற நம்பரை பாருங்கள். இந்த 652 2ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட்டில் பாருங்கள், 2 நாள் விட்டு கரெக்டாக இங்கே இருக்கிற இந்த 52 அப்படியே இங்கே ஏபியில் 52ன்னு வந்திருக்கும். அப்புறம் இங்கே ஏ போர்டில் இருக்கிற 6ன்ற நம்பரு நமக்கு இங்கே அப்படியே சி போர்டில் 6ன்ற நம்பரு வந்திருக்கும். இப்போ 2 நாள் விட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இதில் 2 நாள் விட்டிங்கன்னா 654, 035 அப்படின்னு அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்திருக்கு. அப்புறம் இந்த 811 அப்படின்ற நம்பர் நிற்கிது. ஸோ இந்த 811ன்ற நம்பரில் அதே மாதிரி இந்த பிசி 11 ஏபிக்கு வரணும். இந்த 8ன்ற நம்பரு சி போர்டில் அப்படியே 8 அப்படின்னு போனோம். அப்போ 118 அப்படின்ற ஒரு நம்பரு வரணும். ஓகேங்களா? இந்த 11 கேமில் வரத்துக்கு இன்னொரு சான்ஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த
528 அப்படின்ற நம்பரில் அடுத்த மாதம் ஒரு நாள் கீழே பாருங்கள், இந்த ஏபி 58 எடுத்து பிசியில் 35 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பி வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், திரும்ப இந்த 935ல் மறுபடியும் ஏசி நம்பர் எடுத்து ஏசிலேயே திருப்பி பாருங்கள், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 09 அப்படின்னு திரும்பியிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த 01ன்ற ஏபி நம்பர் எடுத்து ஏசியில் 15 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சு திரும்பியிருக்கு. இப்போ இந்த ஏபியில் இருக்கிற 16ன்ற நம்பரு 11 இல்லைன்னா 66ன்ற நம்பரு கேமில் வரணும். அது மேக்ஸிமம் ஏசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே 11ன்ற நம்பரு ஏபியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அப்போ 118 இல்லைன்னா 181 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த 42ன்ற நம்பரு நமக்கு 29 அப்படின்னு வரும்போது இந்த 46ன்ற நம்பரு நமக்கு 69 அப்படின்ற நம்பர் இந்த இடத்துல பிசியில் வரணும். 69 போன மாதம் பாருங்கள், இங்கே ஒரு 69, போன மாதமும் 2 முறை 69 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 169 169ன்னு. அப்போ திரும்ப வந்து 669 அப்படின்ற ஒரு நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அதுக்கு பாருங்கள், அதுக்கு முன்னாடி மாதத்தில் நமக்கு இந்த 787 787 வந்திருக்கும். போன மாதம் 287 வந்திருக்கும். அதே மாதிரி போன மாதத்தில் நமக்கு பாருங்கள் 169 ஒன்று வந்திருக்கும். திரும்ப வந்து ஒரு 165 அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு 169, இன்னொரு 169, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 169. ஸோ அதனால் 669 அப்படின்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 165க்கு 160 அப்படின்ற ஒரு நம்பர் வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு ஏன் அப்படின்னா இந்த 165 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த இடத்துல ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் வரும். இந்த 169 இல்லைன்னா இந்த 165 அப்படின்ற நம்பரில் தான் இங்கே கேம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இந்த 46க்கு 69 வரணும். இங்கே பாருங்கள் 29க்கு அதுக்கு மேலே ஒரு 69 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 29க்கு 69 நமக்கு இந்த 29 டைரெக்டாக இங்கே 29 வந்துச்சு. ஏ போர்டில் இருக்கிற 7க்கு நமக்கு 2ன்ற நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் வரும்போது அது கீழே மேலே இருக்கிற நம்பர் கண்டிப்பாக திரும்பி வரும் அப்படின்னு நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். அந்த மெத்தடில் பார்க்கும்போது நமக்கு இங்கே 8 அப்படின்ற நம்பரு இருக்குது. ஏ போர்டில் 8ன்ற நம்பரை இங்கே நமக்கு 3 அப்படின்ற நம்பரு ஆப்போசிட் வச்சா இந்த 69 அப்படியே வச்சா 369 அப்படின்ற நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 36 வரதுக்கு இன்னொரு சான்ஸ் என்னன்னு பாருங்கள். இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி மட்டும் பாருங்கள், இந்த ஜூலை மாதத்துலேருந்து பாருங்கள் இங்கே 89 இல்லை 69 அப்படின்னு இருக்குது. இதில் பாருங்கள், இப்போ இந்த 69க்கு இங்கே பாருங்கள் 29 அப்படின்னு ஒரு செட் வந்திருக்கு. அதாவது 89 ஏசிக்கு ஏசியில் ஒரு நம்பர் குறைச்சி 79 அப்படின்னு வந்திருக்கு. நல்லா பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 57ன்ற நம்பருக்கு ஒரு நம்பரு ஆமாம் இது பார்த்திங்கன்னா இந்த 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 79ன்ற நம்பரை திருப்பி 47 அப்படின்னு ஒரு நம்பர் திருப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மே மாதத்துலேருந்து அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தேதியில் அப்படியே வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ 93 ஏசி 93 இருக்கும். பிசி இருக்கிற 93 ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள் 83, அது 38 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஏசியில் 25, இங்கே ஏசியில் 35 ஒரு நம்பர் கூட்டி வச்சுருக்காங்க. பிசியில் ஒரு நம்பரு குறைச்சி 95க்கு 85 அப்படின்னு வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள் 76 ஏசி, அதில் 2 நம்பர் கூட்டி 96 ஏசி, 46 பிசி அப்படியே நிற்கிது. இப்போ அதே மாதிரி இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த 16 அப்படின்ற நம்பருக்கு ஏசியில் பிசி, அதாவது ஏபியில் இருக்கிற 16, பிசியில் 26ன்னு ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ப்ளஸ் பண்ணி வருது. இந்த சி போர்டில் இருக்கிற 5ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் குறைச்சா நமக்கு 3ன்னு வரணும். அது ஏ போர்டில் நிற்கிது. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்குமே வந்து நல்லா கவனிங்க, இங்கே ஏ போர்டில் 7க்கு 2 நம்பர் ப்ளஸ் ஆகுது, இங்கே ஏ போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஏ போர்டில் 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகணும். அப்படி ப்ளஸ் ஆகும்போது 3ன்னு வரும். இந்த மெத்தட் பாருங்கள், 5ல் 2 குறைச்சா 3ன்னு வரணும். இங்கே எப்படி வந்து சேமாக நிறுத்தினாங்களோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த சேமாக இந்த நம்பர் இங்கே 9 அப்படின்னு நிறுத்தலாம், இல்லைனா ஒரு நம்பர் குறைச்சி 8 அப்படின்னு நிறுத்தலாம். அப்போ 800 இங்கே பாருங்கள், இந்த 22ன்ற நம்பரில் இங்கே எப்படி
16க்கு ஒரு நம்பர் கூட்டி 26ன்னு வச்சாங்களோ அதே மாதிரி இங்கே 22க்கு ஒரு நம்பர் கூட்டி 32 அப்படின்ற நம்பர் பிசி வைக்கும்போது ஒன்று 932 வரணும், அப்படி இல்லைன்னா 832 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த 46ல் நமக்கு இங்கே 69 வரணும், இந்த 16ல் நமக்கு 11 வரணும், இங்கே இருக்கிற 869க்கு 369 அப்படின்னு வரணும். பாருங்கள் இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் இங்கே நமக்கு 45, அதாவது இந்த 729 அப்படின்ற நம்பரில் பாருங்கள் பிசியில் 29 நமக்கு அப்படியே 29 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 7ன்ற நம்பருக்கு இங்கே 2 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த 139 அப்படின்ற நம்பரில் நமக்கு அப்படியே 639 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஏன்னா இந்த 69 ஒருவேளை நமக்கு ஏசியில் வந்துச்சுன்னா நமக்கு 639 அடிக்கலாம், இல்லைன்னா இதை திருப்பி நமக்கு 369 அப்படின்ற நம்பரை அடிக்கலாம். அதாவது இந்த 13ன்ற நம்பரை ஆப்போசிட் பண்ணால் 63 வரணும், அதை திருப்பி 369 அப்படின்ற நம்பரு அடிக்கலாம். அதனால் ஸோ இதிலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா அதையுமே பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் போன மாதம் ஒரு கேம் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 2ன்ற நம்பரு, அப்புறம் இங்கே 4ன்ற நம்பரு, இங்கே 3. ஓகேவா? அதாவது 3 4 2 அப்படின்னு இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப 4 3 2 அப்படின்னு இறங்கியிருக்கும். அதாவது இந்த 4ன்ற நம்பரை சென்டர் பண்ணிக்கங்க, அதுக்கு மேலே 243, இல்லை இந்த 2ன்ற நம்பரை சென்டர் பண்ணிங்க, மேலே பாருங்கள் 432, கீழே வரும் 432. ஓகேங்களா? அப்படி வரும்போது பாருங்கள் இந்த 47க்கு 2 நம்பர் மைனஸ் பண்ணி 45ன்னு இருக்கும், இந்த 38க்கு ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி 39 இருக்கும், இந்த 27க்கு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி 29 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இந்த 2ன்ற நம்பரை சென்டர் வச்சு பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2ன்ற நம்பரை அதே மாதிரி வச்சு பாருங்கள், இல்லை இந்த 6ன்ற நம்பரை அப்படியே வச்சு பாருங்கள். இந்த 6க்கு மேலே இங்கே 2ன்ற நம்பர் அப்படியே வந்து பி போர்டில் 2 வந்துச்சு, இதுக்கு மேலே இருக்கிற 6ன்ற நம்பருக்கு 3 நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 29 அப்படின்னு வந்துச்சு. அப்போ அதே மெத்தடில் பாருங்கள் இங்கே 47க்கு 45 2 நம்பர் குறைஞ்சி வந்தது, அப்புறம் ஒரு நம்பர் கூட்டி வந்தது. இப்போ இங்கே 3 நம்பர் கூட்டி இருக்குது. இப்போ இங்கே 2 நம்பரை கம்மி பண்ணி பாருங்கள், ஒருவேளை 82 அப்படின்ற நம்பர் பிசி வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 8ன்ற நம்பர் இருக்குது, இங்கே 6 சென்டர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது பாருங்கள் 8, அதாவது 6 2 8, திரும்ப வந்து நமக்கு பி போர்டில் 6 2 8ன்ற நம்பர் பி போர்டு நிற்கும். அப்போ 8ன்னு வரும்போது இங்கே பாருங்கள் இந்த 84. சரி, இப்போ இந்த 8ன்ற நம்பர் போன மாதம் எப்படியெல்லாம் வந்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 89, அப்புறம் ஒரு 82, அப்புறம் 85, 2 87. ஓகேங்களா? இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள் 81 87, ஒரு அவ்வளோதான் 2 87. ஓகேங்களா? 2 87. அதே மாதிரி போன மாதமும் 2 87. இந்த 81ன்ற நம்பர் நிற்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 89, அப்புறம் 82. இந்த 82 இங்கே 2 87, ஒரு 82, மறுபடியும் 2 87 போன மாதத்தில். அப்போ திரும்ப ஒரு 82ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 82க்கு 87 வச்சா இந்த 85க்கு 80 அப்படின்ற நம்பரை அடிக்கணும், இல்லைன்னா திரும்பவுமே 87 அப்படின்ற நம்பரே அடிக்கணும். ஏன்னா வந்த நம்பர் தான் திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது ஏ போர்டு 4ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7502க்கு அப்புறம் 4 அப்படின்ற நம்பரு வரிசை நம்பரில் அப்படி தான் இறங்கணும். அப்படி வரும்போது நமக்கு கரெக்டாக வந்து 482 இல்லை 487 வரலாம். இப்போ பாருங்கள் 89க்கு 84, 82க்கு 87 வரலாம். அப்படி 87 போன மாதமே 2 முறை வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த 85ன்ற நம்பரு 80 அப்படின்னு இறங்கலாம், இல்லைன்னா இந்த 81க்கு 86 அப்படின்னு வரலாம். இப்போ பாருங்கள் 85 85, திரும்பவுமே 85 அப்படின்னுமே வரலாம். நான் வந்து 487 இல்லை 480, பிசி 87 80 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். பாருங்கள் மற்ற கெஸ்ஸிங்கெல்லாம் உங்களுக்கு எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதோ அது மாதிரிலாம் வச்சு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?